ஹாய் கைஸ், இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்கை வெளியே எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு vlogging தான் பண்ண போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னா எங்களுடைய புது வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய அங்கிள் வீடு. அங்கே வந்து பீஜன்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரி பீஜன்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை பேர் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ தான் டெரஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே டெரஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ டெரஸ்குள்ளே வந்துட்டோம். அப்படியே போகலாம் வாங்க. சரி, கையில் பார்த்தீங்களா பீஜன்ஸ் இருக்குது. ஸோ பீஜன்ஸ் இருக்குது, பீஜன் வந்துச்சு. ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்படியே நம்ம டேர்ன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஒரு கிரில் கொடுத்து இதுக்குள்ளே தான் நம்மளுடைய பீஜன்ஸ் லாஃப்ட் இருக்குது. ஸோ லாஃப்ட் என்ட்ரு பண்ண உடனே நமக்கு வந்து வாட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீடிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பீஜன்ஸ் எல்லாம் லேட்டாக வரலாம். ஸோ பாருங்கள், ஆப்பிள் போட்டி. நெக்ஸ்ட்டு பீஜன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள் பீஜன்ஸ். ஸோ இதில் வந்து அந்த லாஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபீமேல் பீஜன் இருக்குது. இது மேல். இது வந்து மேல் வந்து இப்போ வந்து ஷிஃப்ட்டு மாதிரி உக்காண்ட்ருக்கு. அங்கே ஃபீமேல் இருக்குது. இது மேலே இருக்கிறது மேல். இது வந்து மேலாக ஃபீமேலான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து முட்டை வைக்கிறதுக்கு அது முட்டை வச்சுருக்கு. ஸோ இது வந்து 21 இந்த மாதம் 21 வச்சுருக்கு. ஸோ அது வந்து என்ன கலர் வரும் அப்படின்னு, அதாவது இது வந்து மேலா. ஸோ மேல் இந்த கலர், ஃபீமேல் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த கலரில் ஃபீமேல் இருக்கும், ஒயிட் கலரில். அதை பாருங்கள், கண்ணு மட்டும் தெரியுது பார்த்திங்க வெளியே, அது ஃபீமேலு. ஸோ இது வந்து என்ன கலரில் ஒரு 2 முட்டை போட்டிருக்கு. எந்த கலரில் வரும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது வரும்போது நம்ம பார்க்கலாம். இன்னும் 20 டேஸில் அதுவும் வந்துடும் கலரு. ஸோ அப்போ எந்த கலர், யார் சூஸ் பண்ண கலர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இருங்க, ஸ்டாண்ட் போட்டு நிற்க வச்சிட்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரேக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து எத்தனை ரேக்ஸ் இருக்குன்னா 8, அதாவது ஆப்பிள் பாக்ஸ் மொத்தமே 9 பாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பார்த்ததும், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரைட் சைடு வந்து 9 பாக்ஸ் இருக்குது. 9 பாக்ஸில் 18 ரேக்ஸ், அதாவது ஒரு பாக்ஸ் வந்து டபுளாக பிரித்து 18 ரேக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களே செஞ்சது இது ஃபுல்லாகவே சைடு பீஸ் எல்லாம் வச்சு. ஸோ 18 ரேக்ஸ் மொத்தமே இருக்குது. ஸோ 18 ரேக்ஸில் வந்து நாங்கள் எத்தனை பீஜன் வளர்த்துட்ருக்கோன்னா 3 பேர்ஸ், அப்புறம் 2 சிங்கிள் மேல் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஒன்றும், நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ப்ரௌன் கலர், இதோ மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஒன்றும், இது ஒன்றும். ஸோ இது 2மே மட்டும்தான் பேரில் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபீமேல் வந்து நார்மல் பீஜன், கோயில் புறா பீஜன் வந்து உங்கள்கிட்ட ஃபீமேல் இருந்துச்சுன்னா 2 நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணலாம். நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தந்துருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஜன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் தான் எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. எதுனா மேலா ஃபீமேலா அப்படின்றது எங்களுக்கு ஒயிட் டவுட்டு. ஸோ ப்ரௌன் வந்து மேலு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் வித் பிளாக் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மேல் தான் கன்ஃபார்மாக. ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து இது வந்து என்ன கலர் வரும், இது வந்து என்ன கலர் வரும் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இதை டேர்ன் பண்ணோன்னா இதோ இங்கே ஒரு ரேக், நான் சொன்னேன் இல்லையா, ரைட் கலர் ரேக். ஸோ இங்கே வந்து 3 பெட்டி, அங்கே வந்து 6 பெட்டி. ஸோ மொத்தம் 9 ஆப்பிள் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பீஜன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இது வந்து சினிமேட்டிக் ஷாட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். பீஜன்ஸ் பார்த்தோம். பீஜன்ஸோட வந்து மருந்தெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த மெடிசன்ஸ் தான். இப்போது பீஜன் பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்கேட் வச்சுருக்கேன். இது வந்து அம்மை வந்து வந்துச்சுன்னா கோல்கேட் வந்து நீங்கள் அம்மை வந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லதாக இருக்கும். ஸோ செகண்ட் இந்த டேப்லெட் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த டேப்லெட் வந்து எதுக்குன்னா சளி பிடிச்சிச்சுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய பேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தலையாட்டி நோய் தான் இப்போது எல்லாமே இதாக இருக்கிற ரொம்ப புறாக்க வர்றது. ஸோ அதுக்கான மருந்து இது. ஸோ இது பாருங்கள், அதுக்கான மருந்து இது நியூரோபியான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மெடிக்கலில் காட்டி கூட வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நியூரோபியான் அப்படின்ட்டு மெடிக்கலில் காட்டி கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிவர் டானிக். ஸோ ஹிமாலயாஸ்து LIV52ன்ட்டு லிவர் டானிக். ஸோ இது வந்து லிவரில் இருக்கிற கொழுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வெர்மியல். ஸோ வெர்மியல் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து எக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் நம்ம இப்போ பீஜனுடைய போன் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் இது 2க்குமே யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மெடிசன் பார்க்குறது வந்து ஃபீவருக்கு. ஸோ இது பார்த்துக்கோங்க, இது சளிக்கு, அப்புறம் இது வந்து ஃபீவருக்கு. ஸோ பாருங்கள், அதோடைய பேர் இருக்குது. ஸோ இந்த டானிக் வந்து ஃபீவருக்கு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான இது. ஸோ இது வந்து இந்த மருந்து வந்து எதுக்குன்னா
நம்மளுக்கு வந்து இப்போது பீஜனுக்கு வந்து டீவார்மிங் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், 3 மந்த்ஸுக்கு 2 சொட்டு ஒரு பேஜ். இப்போது ஒரு அடல்ட் பேஜ் இருந்துச்சுன்னா 3 மந்த்துக்கு ஒரு டைம் இது வந்து 2 சொட்டு நீங்கள் வந்து பீஜனுக்கு விடலாம். ஸோ அதான் விடணும். அதை நீங்கள் 3 மந்த்ஸ் ஒரு டைம் தான் விடணும். ஸோ சிக்காக இருந்துச்சுன்னா 6 மந்த் ஒரு டைம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட மருந்தெல்லாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படியே டேர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆப்பிள் பட்டி நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இவ்வளோ ஆப்பிள் பொட்டி இருக்குது. நாங்கள் வந்து நியூ லாஃப்ட் உருவாக்க போகிறோம். ஸோ அந்த நியூ லாஃப்ட்டுக்காக நம்ம இத்தனை ஆப்பிள் பொட்டியெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் 10 வாங்க போகிறோம். இது 120 rupees அப்படின்ட்டு எங்கள் ஊரில் விற்றது. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரில. ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இன்னும் 10 இது வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இந்தியன் ஃபேன்டெயில் அப்புறம் சில காஸ்ட்லியான பீஜன்ஸ்க்கு எல்லாமே இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சகாய்ஸ் இப்போ திரும்ப அந்த பீஜனுக்கு வந்துட்டோம். இந்த பீஜன் என்ன பீஜன்னா தலையாட்டி நோய் பீஜனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த பீஜன் தலையாட்டி நோய் வந்திருக்கு. சகாய்ஸ் இப்போ பார்க்குறீங்களா, இதுக்கு வந்து தலையாட்டி நோய் வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கு வந்து தலையாட்டி நோய் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுத்துட்ருக்கோன்னா கொண்டைக்கடலை கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ பீஜன் போயிட்டோம். ஸோ கொண்டைக்கடலை வந்து நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு ஒரு டே ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் வந்து தினமும் கொடுத்துட்டு வரோம். ஸோ இது வந்து நல்லா பெருசாக உங்களுக்கு கொடுக்கலாம். கொண்டைக்கடலை சின்னசாக இருக்கும்போது கொடுக்கணும் இல்லை, தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம். இது வந்து கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வெயிலில் வந்து 1 hour டெய்லியுமே இருக்கும். ஸோ இப்போ வெயிலில் தான் அது இருக்குது. ஸோ வெயிலில் 1 hour கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நமக்கு வந்து எல்லாமே க்யூர் ஆகிடும். இப்போ ஒரு 3 months கிட்ட க்யூர் ஆகிடும். ஸோ வாங்க அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பீஜன் லாஃப்ட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது. இது காற்று போகாதான்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 ஜன்னல் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து காற்று போகும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக இன்னும் நியூ லாஃப்ட்டெல்லாம் எங்கே பண்ண போகிறோன்னா நாங்கள் வந்து இன்னொரு இடம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து நியூ லாஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாம் வச்சு நியூ லாஃப்ட் பண்ணி மழை வரும்போது அதுக்கு இந்த தகர ஷீட்டெல்லாம் போட்டு எல்லாம் கவர் பண்ணி ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ அது க்யூராக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வாங்க இதுக்கு போகலாம், ஃபுட்டு பார்க்கலாம். ஸோ விளாகிங் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ என்னோடய நம்பரே கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபுட்டு ஐட்டமில் ஃபஸ்ட்டு ஐட்டம் என்ன ஐட்டம்னா கோதுமை. ஸோ பாருங்கள் கோதுமை. ஸோ இந்த கோதுமையை நாங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். ஸோ ஃபேட்டை குறைக்கிறதுக்காக கோதுமை வச்சுருக்கோம். ஸோ கோதுமை பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பு சோளம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், கம்பு சோளம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு இது. ஸோ இது ரெண்டுமே யூஸ்ஃபுல், கம்பு சோளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரையான கருப்பு கடலை, கொண்டைக்கடலை, ட்ரையான கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வைக்காமல் நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஃபுட்டாகவும் தரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை. ஸோ பாருங்கள் பொட்டுக்கடலை. ஸோ கம்மியாக இருக்குது, ஏன்னா நாங்கள் வாங்கினோம் காலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பச்சைப்பயிறு. ஸோ பச்சைப்பயிறு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஃபுட்டாக கூட கொடுக்கலாம். இங்கே ஏன் கேப் இருக்குன்னா நீங்கள் அந்த ஊற வச்ச கொண்டைக்கடலை இங்கே இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ்டு ஃபுட்டாக கூட கொடுக்கலாம். அதாவது ஊற வச்ச கொண்டைக்கடலையை தவிர இது பூராமே நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஃபுட்டாக தந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கோதுமை, கம்பு, சோளம், அதுக்கப்புறமா கொண்டைக்கடலை, பொட்டுக்கடலை, பச்சைப்பயிறு. ஸோ இதெல்லாம் தான் வச்சுருக்கோம். ஸோ கோதுமை அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வாங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ மெடிசன் செக்ஷனில் பார்த்ததும் இவ்வளோ. இந்த மருந்தெல்லாம் நாங்கள் ருட்டைனாக கொடுத்துட்டே வரோம். ஸோ பீஜன் ருட்டைன் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவும் தரலாம். ஸோ பாருங்கள், தலையாட்டி நோய் வந்த பீஜன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிச்சு, இன்றைக்கான vlog வீடியோ முடிச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு இருந்த இந்தியன் ஃபேன்டெயில், முஸ்கி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நாங்கள் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபுட்டு அவ்வளோதான். ஸோ முடிச்சிக்கலாம் வாங்க வீடியோ.